தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் தமிழ். நாம் இன்றைக்கி பார்ப்போம் டாபிக் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம குழந்தைகளோட பேரை வந்து எப்படி பர்த் சர்டிஃபிகேட்டில் ஆன் பண்ணுறது, அதாவது அப்ளை பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வந்து நீங்கள் எங்கேயும் அடையாமல் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் மொபைல் வழியாகவே நீங்கள் உங்கள் குழந்தைகளோட பர்த்டேன்னு உள்ள, அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ள பிழைகள் மற்றும் பேரை வந்து ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட வீடியோ தான் இது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோஸில் கிரேட் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டாக வரக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அது வந்து சென்னை கார்பரேஷனோட ஹோம் பேஜோட வெப்சைட் போகும். அந்த வெப்சைட் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் லோடாகணும் பார்த்தீங்கன்னா அடுத்தாப்ப அந்த ஆன்லைன் சர்வீஸில் உள்ள லிங்க் எல்லாமே அதில் சொல்ல ஆரம்பிக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பர்த் அண்ட் டெத் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை செலக்ட் பண்ணுங்கள். அந்த லிங்கை செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அதாவது பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோடு, அப்புறம் பர்த் அதாவது நேம் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ரெண்டாவது அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வரும். பிறகு உங்களோட கையில் உள்ள ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பரை பதிவு பண்ணீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து அந்த ஓடிபி பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகி அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பர்த் இன்க்ளூஷனில் அந்த பர்த் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் உள்ள அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் அதில் ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தையோட அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து அதில் வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பேர் வச்சுருக்க மாட்டீங்க அந்த சமயத்தில். மற்றபடி உங்கள் லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். அதாவது அப்பா அம்மா பேர், உங்களோட அட்ரஸ், அது எந்த ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தை பிறந்தது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஷோ ஆகும். உங்கள் குழந்தையோட நேம் வந்து மட்டும் அதில் ஆட் ஆகிருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தையோட நேமை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதில் மெல்ல நீங்கள் வீட்டில் போய் நம்ம எல்லோரும் கலந்து ஆலோசி பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நேம்ங்கிற இடத்துல வந்து எம்டியாக இருக்கும். நாம் இப்போ இதில் தான் நம்ம குழந்தைகளோட நேமை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா அதில் சைல்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்களோ அந்த பேரை வந்து நீங்கள் அதில் இங்கிலீஷில் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். என்டர் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதாவது டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 லிங்க் இருக்கும். அதாவது தமிழ் மற்றும் இங்கிலீஷ் இருக்கும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தையோட நேம் நீங்கள் இப்படி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக ஆதாரமாக நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்காக அந்த ஃபார்மை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா தமிழ் வேணால் தமிழ் காப்பியை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த லிங்கை செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிடிஎஃப் ஃபைல், அதாவது ஒரு பிடிஎஃப் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும். அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நாம் என்னோடய குழந்தைக்கு இந்த பேர் தான் வச்சுருக்கேன், மற்றும் அந்த குழந்தையோட தாய் தந்தை பேர் இருக்கும். அதுபோக இதுதான் அதிகாரப்பூர்வமான பேர், வேறு எந்த விதமான மாற்றம் இல்லை. அதுக்கு வந்து நான் வந்து இந்த குழந்தையோட தாய் தந்தைக்கு நாங்கள் இந்த பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி படிவம் மாதிரி இருக்கும். அந்த உறுதிமொழி படிவம் மாதிரி நீங்கள் அதை ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். ஃபில்அப் பண்ணி கொடுத்து நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்களோ, அதாவது குழந்தையோட அம்மானா அம்மா அல்லது அப்பானா அப்பா, அவங்களோட சர்டிஃபிகேட்டு மற்றும் அவங்களோட ஐடி ப்ரூஃப் இந்த இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஃபைல் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி முடித்தா தான் இது வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து திரும்ப கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது குழந்தைகளோட அந்த அப்பா அம்மாவோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 லிங்க் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் உங்களோட ஃபைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். அதில் 4 வகையான ஒரு அட்டாச், அதாவது ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபுக்காக கேட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட ஃபோட்டோவோட உங்களோட சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கலாம், ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இந்த மாதிரி எது சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ண முடியாமல் கொஞ்சம் நேரம் லோடாகும். பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் சென்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன், அதாவது கோடு வரும், அதாவது ஐடி கோடு மாதிரி இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க. இதை வச்சு தான் நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம குழந்தைகளோட சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு உள்ளே போக முடியும். அதனால் நீங்கள் இதை சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. பின்ன நம்ம டவுன்லோட் பண்ணுறது, சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு தான் நம்ம உள்ளே போக முடியும். அதனால் இதை சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொள்ளுங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.